வீட்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்ஷன் வந்திருந்துச்சுங்க. இப்பல்லாம் ஃபங்ஷன்னாலே வந்து கேட்டரிங்க்கு புக் பண்ணிடுறாங்க. பட் எங்க இதில வந்து நாங்க மோஸ்ட்லி வந்து ஆள விட்டு தான் வந்து சமைப்போம். அப்படி சமைக்கும்போது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மீதமா இருந்தது. அத அப்படியே வந்து எடுத்து வச்சிருந்தோங்க. இப்போ வந்து இத இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த மாரி பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னம்னா, எவ்வளோ நாள் ஆனாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா இந்த மாரி கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சுட்டீங்க அப்படின்னம்னா, நம்ம ரெடிமேடா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து சமைக்கும்போது இஞ்சி பூண்டு நம்ம வந்து எடுத்து 1 ஸ்பூனாவது யூஸ் பண்ணுவோம் எல்லா குக்கிங்க்குமே. நீங்களும் வந்து இஞ்சி பூண்டு இருந்துச்சுன்னா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இஞ்சி பூண்டு வந்து தொளிச்சு கூட நீங்க உரிச்சு வச்சு இந்த மாரி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி பாருங்க. பேஸ்ட் தயார் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போடுங்க. பாய்.